சார் உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வந்து செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது இன்றைக்கு வந்து யங் அட்வொகேட்ஸ் நிறைய பேர் ஃபீல்டுக்குள்ளே வர்றாங்களே, அவங்கள பல பேருக்கு வந்து ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக ஒரு கனவு ஆக்சுவலாக. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் அவர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யங் அட்வொகேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸை வந்து உங்களை டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், லோயர் கோர்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அது ஆக்சுவலாக கரெக்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து யங் அட்வொகேட்ஸ் வந்து முடித்த உடனே எல்லோரும் ஹை கோர்ட்ஸ்க்கு வந்துட்டா அந்த லோயர் கோர்ட்டோடைய ப்ரொசீடிங்ஸ் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்டுக்கு வர்றது எல்லாமே அப்பீல்ஸ் தான். பெயிலு, ஆன்டிசிபேட்டரி பெயிலு, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸு இதெல்லாம் டைரெக்டாக நீங்கள் ஃபைல் பண்ணாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு சிவில் அட்வொகேட்டாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லோயர் கோர்ட்டில் ஓஎஸ், அப்புறம் ஏஎஸ், அதுக்கப்புறம் செகண்ட் அப்பீலுக்கு தான் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு வரணும். ஸோ இந்த ஓஎஸ்னால் என்ன, ஏஎஸ்னால் என்ன அப்படின்றத நீங்கள் அங்கே லோயர் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். நிறையா யங் அட்வொகேட்ஸ் அதை ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து நம்ம சந்திக்க இருக்கிறோம். ஸோ அந்த நேரடியான சந்திப்பில் தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்னும் ப்ராப்பராக பேச இருக்கிறோம்.